ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆமென். ஒரு சிரித்த முகத்துடன் பக்கத்தில் இருக்கவங்களாம் திரும்பி பார்த்து எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க அதெல்லாம் கேட்டிங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, எப்படி இருக்காங்க, சோகமாக இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, துக்கமா இருக்காங்களா, விசாரித்தீர்களா? ஆமென். ஓய்வு நாளுக்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லோரும் எழுந்து நின்று சங்கீதம் 46 வாசிக்கலாம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். ஆமென். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறுக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாமா? அதே 46வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். கர்த்தர் அவரை தமது தேவன் என்று உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அவர் நிரூபித்து காண்பிப்பார். ஆமென். நீங்க எந்த பிரச்சனையில போனாலும், எந்த பாதையில நடந்து கொண்டிருந்தாலும் அவர் தேவனா இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். துதி துதி என் மனமே என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. அன்னையை போலவர் என்னை அரவணை தாற்றிடுவார். அன்னையை போலவர் என்னை அரவணை தாற்றிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. சிங்கமோ வீரியன் பாம்போ, பாலசிங்கமோ வலு சர்ப்பமோ. சிங்கமோ வீரியன் பாம்போ, பாலசிங்கமோ வலு சர்ப்பமோ. அதன் தலை அதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே. தக்க பலன் தருபவரே. அதன் தலை அதை நசுக்கிடவே தக்க வேலை தரு தக்க பலன் தருபவரே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து
கரங்களை தலைக்கு மேலே கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு ஆமென். அவரே நமக்கு பலன். ஆமென். கர்த்தர் கிதியோன்ட்ட சொல்றாருல, இந்த பலத்தோட போ, நான் மீதியான முறியடிக்கிறதுக்கு நான் என்னுடைய ஆவியை தருவேன். நமக்கு இருக்கிற இந்த பலன் போதும். நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் அநேகத்துல நம்மளை அதிகாரியா வைப்பார். ஏன்னா அவர் கிருபை அவ்வளவு பெரியது. ஆமென். நம்ம நினைத்து பார்க்காத அளவிற்கு அவருடைய கிருபை பெரியது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போன வாரம் பாடின பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கிருபாதார பலி என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபாதார பலி உம் கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா. கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. கிருபாதார பலி கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா. கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. நோவா கர்த்தரின் கண்களிலும் எஸ்ரா கர்த்தரின் கரத்தினிலும் கர்த்தரின் கண்களிலும் எஸ்ரா கர்த்தரின் கரத்தினிலும் கிருபை பெற்று வென்றனரே. நானும் கிருபைக்காய் ஏங்குகிறேன், நானும் கிருபைக்காய் ஏங்குவோமே. கிருபாதார பலி உம் கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா. கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. ஸ்தோத்தரித்தால் கிருபை பெருகும், தாழ்மையாலே கிருபை கிடைக்கும். ஸ்தோத்தரித்தால் கிருபை பெருகும், தாழ்மையாலே கிருபை கிடைக்கும். கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்க்கை கிருபையினால் நிரம்பும், என் வாழ்க்கை கிருபையினால் நிரம்பும். கிருபாதார பலி உம் கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா. கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. கிருபாதார பலி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஜெபம் கேட்டிரையா என்ற பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா,
பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா. நன்றி அப்பா நல்லவரே வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும். கண்ணீரை கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா பிடித்துக் கொள்ளும் ஐயா. கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா, சத்தத்தை உயர்த்தி விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹalleluya. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை முழு மனதோடு ஆராதனை உமக்கு ஆராதனை நீங்க போதும் என்று சொல்லி. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே வாழ்க்கையின் தொடக்கமும் அவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை
இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Worship you, Lord. ஆராதனை உமக்கே, மகிமையாய் எழுப்புவீராக. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வருணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். உங்க சத்தத்தை உயர்த்தி என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வருணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, Hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர்
பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 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 சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, இருதயத்தின் ஆழத்தில் அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். துதியும் கனம் உமக்கே செலுத்துகிறோம். Praise God. Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஒரு சங்கீத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 51வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பேஜ் நம்பர் 701, 701வது பக்கம், சங்கீதம் 51 12வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வசனத்தை? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஒரு நல்ல ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையில ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். என்ன ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம்? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது. ரட்சிப்பினுடைய ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ரட்சிப்பு வரும்பொழுது அதோட இலவசமாய் கூட வருகிற இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம். ரட்சிப்பு பெறும்பொழுது சந்தோஷம் கூடவே வரும். அந்த சந்தோஷம் இருதயத்தை அப்படியே நிரப்பும். அந்த சந்தோஷம் நிரப்புறது மட்டும் இல்லை, அந்த சந்தோஷம் பொங்கும். அந்த சந்தோஷம் பொங்குகிறது மட்டும் இல்லை, அது நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அது கிரிகள் மூலியமா வெளிப்படும். சோகமாக இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? ஷேவ் பண்ண மாட்டோம். ஆண்கள் ஷேவ் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா ட்ரெஸ் அயன் பண்ணி போட மாட்டாங்க. நேற்று போட்ட ட்ரெஸ்ஸையே இன்னைக்கும் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பெண்கள் என்ன பண்ணுவீங்க? ஓரமாக போய் உட்காந்துக்குவீங்க. ஓரமாக போய் உட்காந்து கண்ணு எப்பயுமே என்னவா தான் இருக்கும்? கலங்கிட்டே தான் இருக்கும். நைட்டு தூக்கம் வராது. நைட்டு படுத்துட்டா அந்த தலைவாணி ஃபுல்லாக என்ன ஆகிடும்? அந்த கண்ணீரோடு அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இதாச்சே அதாச்சேன்னு பில்லோவை நினைக்கிறதா நம்மளுடைய வேலையாக மாறிடும். ஆனால் வசனம் சொல்லுது, எந்த நிலைகள் இருந்தாலும் ரட்சிப்பு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை உங்களை சூழ்ந்த போதிலும் உள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பு சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டே இருக்கும்? அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு 3 வெளிப்பாடுகளை மட்டும் சந்தோஷத்தினால, ரட்சிப்பின் சந்தோஷத்தினால வர வெளிப்பாடுகள், அதனுடைய ரெஃப்ளெக்ஷன், வெளிப்பாடுன்ற வார்த்தையை விட ரெஃப்ளெக்ஷன் கரெக்டான வேர்டா இருக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு, எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்துச்சுன்னா அது எப்படி பிரதிபலிக்கும் என்று ஒரு சின்னதா ஒரு 3 பாயிண்ட்டை நம்ம வேகமா பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் மகதலேனா மரியாளை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளை பற்றி நல்லா தெரியும். அவ இல்லாம இந்த புதிய ஏற்பாடு நிறைவே ஆகாது. ஏன்னா அவ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். உலகம் அவளை வெறுத்துச்சு. இந்த சூழ்நிலை அவளை வெறுத்து தள்ளினது. அவள் சாகுவதற்கு ஏதுவான ஒரு பிள்ளையாய் இருந்தால், அடிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு மகளாய் இருந்தால், ஆனால் பரலோகம் அவளை கவனித்தது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் கிருபை அவள் மேலே இறங்கி இருந்தது. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்திலும் இருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வசனத்தை வாசிக்க போல நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இந்த 7-8 நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு இடத்திற்கு போகிறார். சரிங்களா? அது சாலையில, அந்த ரோட்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அங்கே ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் பேர் தான் இந்த மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேக்தலின் என்ற ஊரை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு பேர் மரியாள். அதனால மேக்தலின் மரியாள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சார், அந்த மரியாள் வருகிறா. ஆனா அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒன்னு, அவள் பயங்கரமான பாவியாய் இருந்தாள். அவள் எப்படி இருந்தாவ? பயங்கரமான பாவியாய் இருந்தால், வேசித்தனத்தில் இருந்தால். 2வது பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவளுக்குள்ளே 7 பொல்லாத ஆவி இருந்துச்சுன்னு வசனம் சொல்லி இருக்குது. 2 பிரச்சனை அவளுக்கு இருக்கு. 1, பாவம் அவளை மூடி இருக்கு. 2வது, பிசாசு அவளை பிடித்திருக்கு. இதுல இருந்து 2 காரியத்திலிருந்து உலகத்துல யாராவது விடுதலையாக்க முடியுமான்னு கேட்டா யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் விடுதலையாக்குகிற ஒரே ஒருவர் பூமியில உண்டு. அவர்தான் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் பாவத்தை மேற்கொள்ளுகிற தேவன், பாவத்தை ஜெயித்த கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் அந்த இடத்திற்கு வந்தபோது இவள் அங்கே இருக்கிறாள். இயேசு அவள் மேல் மனதுருகி அவளுடைய பாவங்களை மன்னித்து அவளுக்குள் இருக்கிற 7 பொல்லாத ஆவிகளையும் துரத்தினார். அவளுக்குள் இருக்கிற 7 பொல்லாத ஆவியும் விடுதலையாகி உள்ள
உள்ள வந்துச்சு பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஏதாவது ஈடுகட்ட முடியுமா? 7,000 கோடி அந்த பெண்ணுக்கு வந்தாலும் இந்த விடுதலையின் சந்தோஷத்துக்கு ஈடா உலகத்துல எதுவுமே கொடுக்க முடியாது. பாவத்தின் மேல பாவம் செஞ்சாலும் ஏன் தெரியுமா ஒருத்தன் பாவம் செய்யறான்? ஏன்னா அந்த பாவத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் அந்த பாவத்தை தேடி அவன் போறான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த பாவத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து பேசி ஜாலியா பழகுறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து பேசுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அல்லது யாருக்கோ அந்த டிவியில பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏதோ ஒரு சந்தோஷம் அந்த பாவத்துல இருக்கிறதுனால தான் பிள்ளைகள் பாவத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த மகதலேனா மரியாளுக்கோ அவள் பாவி என்ற வசனம் சொல்லி இருந்த போதிலும் அவள் பாவத்தில் கிடைத்த சந்தோஷத்தை விட பாவத்திலிருந்து விடுதலையான சந்தோஷம் பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அதனால இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட அவளுக்கு பாவத்தின் மேல இருக்கிற சந்தோஷம் பிடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அது ஊறுகின்ற நீரூற்றா இருக்கா? ஊறுகின்ற நீரூற்றா இருக்கா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்களா? அது வெளிப்படுத்த முடியலனா அந்த சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். அந்த சந்தோஷம் இல்லைன்னா ரட்சிப்புல ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, ரட்சிப்பு பூரணமா இருக்கா இல்ல ஓட்டம் விழுந்திருக்கா? ஹல்லேலூயா. இந்த கேள்வி வரும்னு எதிர்பார்க்கல நீங்க. ரட்சிப்பு பூரணமா இருக்கா இல்ல ரட்சிப்பு ஓட்டையா இருக்கா? ரட்சிப்பு ஓட்டையா இருந்துச்சுன்னா என்ன வராது? சந்தோஷம் வராது. ஹல்லேலூயா. சந்தோஷம் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மகதலேனா மரியாள் விடுதலை ஆகி வீட்டுக்கு போறா. அவளுடைய வீடுன்னு சொல்ல முடியாது, அவள் இருந்த இடத்திற்கு மேபி போயிருக்கலாம். மேபி நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், எவனாவது ஒருத்தன் கூப்பிட்டு ஏய் வாடி நேத்து வந்தியில இன்னைக்கும் வாடி அப்படின்னு ஒருவேளை கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவ சொல்லியிருப்பா, நோ, இந்த சரீரம் பரிசுத்தமாயிடுச்சு, இந்த சரீரம் இனி ஆண்டவருக்கு மட்டும் தான் சொந்தம், இந்த சரீரத்தை நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். கூட கோவர்க்கர், அவளோடு கூட வேலை செஞ்சவ, அந்த அந்த விபச்சார தொழில் இருந்தவ, என்ன புதுசா பரிசுத்த வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற என்ன அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஓடிட்டே இருக்கு. அந்த பரிசுத்த சந்தோஷம் நீரூற்ற பெருகுது. இனிமேல் எனக்கு இங்க இருக்க எனக்கு பிடிக்கல, அந்த சூழ்நிலை அவளுக்கு பிடிக்கல, எனவே அந்த இடத்தை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறா. நேரா அவ எங்க தெரியுமா ஓடி வந்தா? அவளுடைய சம்பாத்தியத்துல வாங்கி வைத்த அந்த பணத்துல ஒரு நல்ல பரிமள தைலத்தை எடுத்துட்டு இயேசு உட்கார்ந்து இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் அமர்றா. ஹல்லேலூயா. இயேசு உட்கார்ந்து வீட்டுல போய் அமர்ந்து எங்க தெரியுமா அமர்றா? இயேசு பக்கத்துல இல்ல, அல்லது இயேசுக்கு முன்னாடி இல்ல, அல்லது இயேசுக்கு பின்னாடி இல்ல, அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து அந்த பாதப்படி எனக்கு போதும் ஆண்டவரே, இது எனக்கு போதும். ஏன்னா சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? எப்பயுமே இயேசுவின் பாதத்தை தேடும். அதனால ரிப்பன் செய்ய ஒரு பாடல போய், இயேசு பாதம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும். ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? எப்பயுமே அவருடைய பாதத்தை விரும்புகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருக்கு அந்த தேவ பாதத்துல உட்காருவதற்கு, அந்த கிறிஸ்துவின் பாதத்துல அமருவதற்கு நமக்கு பிரியம் இல்லாம போகுது. அதுக்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லிடுறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் விரும்ப மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க பாதத்துல அமர முடியலனா என் ரட்சிப்புல எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு ஆண்டவரே, இன்னைக்கு சரி செய்து மீண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரப்புங்க. உங்க பாதத்துல அமரணும்னு நான் பிரியப்படுறேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஆசை உங்க பாதத்திலேயே அமரணும்னு? எத்தனை பேருக்கு ஆசை அவர் பாதத்தில் அமரணும்னு? அவர் பாதத்தில் அமரணும்னு பிரியப்படுங்க. அதுதான் இருக்கிறதுல பெரிய கிருபை. நீங்க பூமியில செய்கிற பெரிய மேன்மையான காரியத்துல எதுவுமே இதுக்கெல்லாம் ஈடாகாது. இதுதான் மேன்மையான காரியம். அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்து. யாருங்க சொல்லி கொடுத்தா இவளுக்கு பாதத்தில் அமரணும்னு? யாருங்க சொல்லி கொடுத்தா? ஓயாமல் முத்தமிடணும்னு யாருங்க சொல்லி கொடுத்தா? பரிமள தைலத்தை ஊத்துன்னு யாருங்க சொல்லி கொடுத்தா? தன்னுடைய முடியினால் அந்த பாதத்தை துடைக்கணும்னு யாருங்க சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் மேல பிரியம் வந்துச்சு. உங்களுக்கே அந்த ஊறுகின்ற ஊற்று, உள்ளுக்குள்ள ஓடுகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் நீ என்ன செய்யணும்னு. ஹல்லேலூயா. யாரும் சொல்லி தரல. கைகளை உயர்த்தி ஆராதிங்க, உட்கார்ந்து ஆராதிங்க, முழங்கால ஜெபிங்க, இதெல்லாம் யாரும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை அப்படி செய்ய வைக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசு நாம் மேம்படுவதாக. தேவ பாதத்தை ரொம்ப விரும்புறா. ரெண்டாவது அவ என்ன தெரியுமா செய்யறாவ? நீங்க 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனங்களை மட்டும் கொஞ்சம் வாசிக்கலாம். அவருடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. லூக்கா 8ல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இயேசு கூட பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். யாரெல்லாம் அவரோடு கூட இருந்தது சொல்லுங்க. இயேசு சூஸ் பண்ண 12 சீஷர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் இருந்தா? 3வது வசனத்துல பாருங்க. ஏரோதின் காரியக்காரனான குசாவின் மனைவியாகிய யோவன்னாள், சூசன்னாள், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்போ 12 சீஷர்கள் இருக்காங்க, அநேக ஸ்திரீகள் இருக்காங்க. மேபி அது ஒரு 5 ஸ்திரீ வச்சுக்கலாமா, அல்லது ஒரு 10 ஸ்திரீகள் வச்சுக்கலாமா? சோ இவங்க ஒரு 12, இவங்க ஒரு 10, அதோடு கூட யாரும் இருக்கிறா? 7 ஆவிகள் துரத்தப்பட்ட மகதலேனா மரியாளும் அவர்களோடு கூட இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இன்னொரு வெளிப்பாடு பரிசுத்தவான்களோடு இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பயுமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எப்பயுமே உள்ள ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். ஆலயத்திற்கு போவோம், ஜெபிக்கிறதுக்கு போவோம், பரிசுத்தவான்களோடு இணைந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தனிப்பட்ட ரீதியில தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசுத்தவான்களோடு இணைந்து தேடுவதில் 2வது பிரியம் எழும்பும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களால சபையோடு ஐக்கியப்பட முடியலனா உங்க ரட்சிப்புல ஒரு ஓட்டை இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்லல, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பூரணம் அடைவதற்காக நான் சொல்றேன். உங்களால அந்த ஐக்கியம், என்ன ஐக்கியம்? நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? அதுல இல்ல, அந்த கிறிஸ்துவின் ஐக்கியம். இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுடைய குறையை பார்க்கிற கண்கள் ரொம்ப பெருசாயிடுச்சு நமக்கு. இன்னொருத்தனுடைய குறையை பார்க்கிற கண்கள் நமக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்ப. அப்ப குறை ரொம்ப பெருசா தெரிய தெரிய நான் அவனோட என்ன செய்யவே முடியாது? சொல்லுங்க, ஐக்கியப்படவே முடியாது. இன்னைக்கு சர்ச்சில் அதான் நீங்க பெரிய ப்ராப்ளம். சபைக்கு வருகிற ஒருத்தர் இன்னொருத்தருடைய குறை பெருசா பார்க்கறதுனால, அவனுடைய குறையை பெருசா ஆராய்ஞ்சு பார்க்கறதுனால அவனோட என்ன பண்ணவே முடியல. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவன் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவரோட அந்த குறையை நீக்கிக்கிறதுக்கு போராடிட்டு தான் இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செய்து அதிலிருந்து அவனுக்கு நீக்குவதற்கு விடுதலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொன்னு சொல்லவா, அந்த குறை உள்ளவன் மேல கர்த்தருடைய கிருபை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்களோ அவன் மேல வருகிற கிருபையை பார்க்கறது இல்ல, அவனுடைய குறையை மட்டும் தான் என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க. பகல கைபிடி சொல்லுங்க, நீங்க குறைய பார்த்தீங்கன்னா கிருபையை பார்க்க முடியாது. என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? என்னைய பார்த்துல பக்கத்துல பார்த்து குறைய பார்த்தீங்கன்னா இப்படி பேசுங்க. நீங்க ஏன் குறைய பார்த்தீங்கன்னா நீங்க தேவ கிருபையை பார்க்க முடியாது. நீங்க தேவ கிருபையை பார்த்தீங்கன்னா நீங்க என்னை ஏற்றுக்கொள்வீங்க. நீங்க சொல்லுங்க, 12 சீஷர்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். ஆமா தானே? அங்க அநேக ஸ்திரீகள் வந்தாங்களாம். அதுல ஒன்று அரண்மனையிலேருந்து வந்திருக்கு, ஒன்று கூவத்திலேருந்து வந்திருக்கு. சரிங்களா? ரெண்டும் ஒத்து போகுமா? போகாது. ஆனா இந்த மகதலேனா மரியாள் எல்லாருக்கும் தெரியும். இந்த லூக்கா வேணும்னே எழுதி வச்சுக்காரு, 7 பொல்லாத ஆவிகள் விலகின மரியா அடையாளம் போட்டு வச்சுட்டாரு. வேற சைன் என்ன போர்டு? 7 பொல்லாத ஆவி போனோம். இது பிசாசுலேருந்து வெளியே வந்தது. அது அரண்மனையிலேருந்து ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று கூவத்திலேருந்து வந்திருக்கு, இன்னொன்று கிராமத்திலேருந்து வந்திருக்கு, இன்னும் பட்டணத்திலேருந்து வந்திருக்குது, இன்னொன்று அந்த 12 சீசல் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒவ்வொன்றும் தனித்தனி ரகம். அதெல்லாம் விவரிக்கவே முடியாது. இவங்க எல்லாத்தோடையும் யாரும் இருந்தாலாம்? மகதலேனா மரியாள் இருந்தாலாம். ஹல்லேலூயா. யார்த்தங்க குறை இல்லை? அங்க இருந்த ஒரு 20 பேர் இருந்தாங்களே, யார்த்த குறை இல்லை? பிசாசு பிடித்த அதாவது இந்த யூதாஸ் காரியத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவன் பிசாசுனே எழுதப்பட்டிருக்கு அவனை குறித்து. பிசாசோடையே மகதலேனா மரியாள் என்ன பண்ணியிருக்கிறா? ஊழியம் செஞ்சிருக்கிறா. ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னாரு, அமெரிக்கா தேசத்துல. அவர் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியம் பண்ற தேவ மனுஷர். மனைவி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரோட சரியான ஒரு உறவுல இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றான், நான் பிசாசோடையே என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான்
மனைவியை என்னன்னு தான் சொல்றாரு, பிசாசுன்னு தான் சொல்றார். தப்பா சொல்லல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறா. ஆன போதிலும் நான் அவளோட நான் கூட தான் இருக்கிறேன். நான் அவளை நான் டிவோர்ஸ் பண்ணல, அவளை நான் வெறுத்து தள்ளல, அவளை நான் ஒதுக்கல, அவளை நான் சகிச்சுக்கிறேன், அவளோட நான் கூட தான் நான் இருக்கிறேன். அவள் சொன்ன வேர்டு பிசாசனுடைய தங்கச்சி. பிசாசனுடைய தங்கச்சினே அவளை சொன்னாங்க. பட் இருந்த போதிலும் அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இருந்தாலும் அவளை விட்டு நான் விலகல. அவளுடைய கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப பேசுறா, ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசுறா, ரொம்ப ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றா. பட் ஸ்டில் ஐ லிவ் வித் ஹர். நான் அவளோடு நான் கூட இருக்கிறேன், அவளை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு நான் தேவையானதை செய்கிறேன், என்னோட கடமைகளை நான் நிறைவேற்றேன். நான் அவளை நான் ஒதுக்கலை, நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல. நான் எனக்கு கூடவே, ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து எல்லா மனுஷனிடத்துலையும் குறைகள் உண்டு தான். எல்லா மனுஷனிடத்துலையும் குறைகள் உண்டு தான். எல்லாருமே மனுஷங்க தாங்க, குறைகள் உண்டு தான். எனவே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ணில் குறைன்னு பட்டுச்சுன்னா முதல்ல அவங்களுக்காக ஜெபிங்க. முதல்ல ஜெபிங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, கொஞ்சம் மாத்துங்க, தெரியாம பண்ணிருக்கலாம், மாற்றுங்க, ஜெபிங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். இரண்டாவது, பர்சனலா பேச முடிஞ்சா போய் இந்த மாதிரி நான் பார்க்குறேன், நீங்க டெஃபினட்டா ஏத்துக்குவாங்க. ஹல்லேலூயா. டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே நம்மளாம் சகோதர சகோதரிகள் தானே, டெஃபினட்டா ஏத்துக்குவாங்க. அதுக்காக போய் இங்க பார் நீ இப்படி இருக்கிற அப்படி நீங்க போட்டு மிரட்டிட்டு இருந்தீங்கனாலாம் அது நல்லா இருக்காது. மிரட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஏத்துக்குங்க, அதுதான் தாழ்மை. யாராவது ஒரு சீனியர் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு விசுவாசி வந்து உங்கள்கிட்ட பார்த்து ஒருவேளை கடிந்து கொண்டா கூட அதை என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் என்ன தெரியுமா, நீங்க எங்கிட்ட அன்பா சொல்லுங்க ஏத்துக்கிறேன், இந்த கடிந்து கொள்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். நீ கடிந்து கொள்ளும் போது நீ தாழ்மைப்படவில்லை என்றால் உன்னுடைய கனிகள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஐம் சாரி டு சே திஸ். ஹல்லேலூயா. நீ கடிந்து கொள்ளவே கூடாது, நீ அன்பா சொல்லு ஏத்துக்கிறேன். நோ 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 நோ, கடிந்து கொள்ளுதலும் அன்புதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி சொல்லுங்க, குறைய பார்த்தா கிருபையை பார்க்க முடியாது, கிருபையை பார்த்தா குறை தெரியாது. நான் ஐக்கியப்பட்டு நான் இருப்பேன். ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்யுமா, ஐக்கியத்துக்குள்ள கொண்டு போகும். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டப்ப எல்லாரும் விலகி ஓடினாங்க. மகதலேனா மரியாள் கூடவே நின்றாள். வசனம் இருக்குது, மகதலேனா மரியாள் கூடவே நின்றாள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டுட்டார். இப்போ சிலுவையில் அறையப்பட்ட பொழுது எல்லாரும் ஓடி போனாங்க. மகதலேனா மரியாள் சிலுவையின் அருகே நின்றாள்னு இருக்கு. அடக்கம் பண்ணியாச்சு, ஒரு பயலும் கூட இல்லை. அடக்கம் பண்ணும் போது மகதலேனா மரியாள் கூடவே நிக்கிறா. ஹல்லேலூயா. விட்டு விலகிறதுக்கு மனசே இல்ல. போராட்டங்கள் வரும்பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் என்னைக்குமே விட்டு விலகாது. ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளை விட்டு விலகாது. நம்மளை ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளவே தள்ளாது. ஆண்டவரோடு தான் இன்னும் ஐக்கியப்படும். இப்ப அடுத்த நாளும் வரணும்னு ஆசை. சாபத் டே, ஓய்வு நாள், போக முடியல. அதனால வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறா. வீட்டில் உட்கார்ந்தாலும் எப்பொழுது அவரை காண்பேன், என் நேசரை நான் எப்பொழுது காண்பேன், என் நேசரை எப்பொழுது. இருதயம் துடிக்குது. எனக்கு தெரிஞ்ச நைட் அவ தூங்கியிருக்கவே மாட்டா. அந்த சாபத்து அந்த ஓய்வு நாள் ஃபுல்லா தூங்கியிருக்கவே ஓரமா போய் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா. என் நேசரை நான் எப்போ நான் பார்ப்பேன், என் நேசரை நான் எப்போ நான் பார்ப்பேன். அதிகாலை எழும்புனுச்சு. இருட்டோடு மரியாள் எழுந்தாள் அப்படின்னு வசனம் இருக்குது. இருட்டோட என்ன பண்ணிட்டாவ, மரியாள் எழுந்துட்டா. எழுந்துட்டு யாரெல்லாம் வரீங்க, நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வைக்கப்பட்ட கல்லறைக்கு போக போறேன், என்னோடு கூட வருகிறவர்கள் யார் அப்படின்னு நோட்லாம் பண்ணல. எந்திரிச்சா கிளம்பினா. ஆலயத்துக்கு நீங்க எப்படி வரீங்க? உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க சீக்கிரம் கிளம்புவீங்க, இன்னொருத்தவங்க லேட் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என் மனைவி லேட்டுங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை மணிலேருந்து? 8 மணிலேருந்து 8:15 வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறேன் நான் வெயிட். அப்படிதானே உட்காந்துருக்கிறோம் நம்ம வீட்டில். சரி, ஓகே, நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம், இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம மரியாளை பற்றி பேசுவேன். ஸோ மரியாள் யாருக்காகவும் வெயிட் பண்ணல. அவ பாட்டு என்ன பண்ணுறேன்ச்சு, இவ போறான்னு கூடவே என்ன பண்றாங்க மற்ற மரியாளும். இவங்கெல்லாம் இந்த பெண்கள் போறாங்களேன்றதுக்காக நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காதேன்னு யார் போனது கூட. அவ்வளோ அன்பு அவங்களுக்கு. அல்லேலூயா. பொங்கிட்டு ஓடுறா, போகாம இருந்தா பிரச்சனைன்னு என்ன பண்றாங்க பின்னாடி. இப்ப எல்லாரும் போறாங்க. போய் இயேசு கல்லறையை போய் பார்க்குறாங்க. கல்லறை ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே யாரும் இல்லை, இயேசு இல்லை. அவர் அவருக்கு சுற்றி இருந்த அந்த சீலை மட்டும் மடிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகே, இயேசு இல்லை, அப்போ நம்ம வேற எங்கேயாவது போய் தேடுவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு
போயிட்டாங்க. மகதலேனாள் மரியாள் மட்டும் அந்த இடத்தை விட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்கிறா. தேம்பி 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 மனுஷன் அழுதுகிட்டே இருக்கிறா. அங்க ஒரு தோட்டக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட போய் உட்காந்து கெஞ்சிரா. அவர் தோட்டக்காரர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இவ பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கிறா. என்ன கேட்டுட்டு இருக்கிறா? ஐயா, இங்க என் நேசரை வச்சாங்கய்யா, யாராவது பாத்தீங்களா? நீங்க ஏதாச்சும் எடுத்துட்டு போனீங்களா? போனீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன், அவரை போய் கொஞ்சம் என்ன பண்ணிடுறேன், நானு அவர் முகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துடுறேனே. ஹல்லேலூயா. அப்ப பின்னாடி திரும்பி சொல்றாரு, மரியாளே, நீ ஏன் அழுகிற? இயேசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் போய் ரபூனின்னு அவளை அரவணைக்க போறாள். வசனம் சொல்லுது, இயேசு உயிர் தெழுந்து தன்னை முதலில் வெளிப்படுத்தினது, அந்த மறுரூபமாய் மகிமையாய் தன்னை வெளிப்படுத்தினது யாருக்குன்னா இந்த மகதலேனா மரியாளுக்கு. ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பயுமே ஒரு ஏக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என் நேசர் எப்பொழுது வருவார்? இயேசு எப்போ வருவார்? மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, எப்பொழுது வருவீர்? எப்பொழுது அந்த எக்கால சத்தத்தை நான் கேட்க போறேன்? இங்கே ஏறி வா என்ற சத்தத்தை நான் எப்போ கேட்க போறேன்? உங்க முகத்தை நான் பார்க்கணும் டாடின்னு சொல்லி இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பயுமே என்ன செய்யுமா? ஏக்கத்தை ஏவிக்கிட்டே இருக்குமா. அந்த ஏக்கம் இருக்காங்க. ஆண்டவருடைய வருகையின் மேல ஏக்கம் இருக்கா? அல்லது அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்னு ஏக்கம் இருக்கா? எந்த ஏக்கம் அதிகமா இருக்கு? இயேசுவின் மேல இருக்கிற ஏக்கம் அதிகமா இருக்கும். 3 காரியங்களை பார்த்தோம். ரட்சிப்பின் சந்தோஷம் இயேசுவின் பாதத்துல உட்கார வைக்கும். ரட்சிப்பின் சந்தோஷம் பரிசுத்தவான்களோடு இணைந்து அந்த தேவ கிருபையை சுதந்திரிக்க முடியும். 3வது, ரட்சிப்பின் சந்தோஷம் என் நேசர் எப்பொழுது வருவார் என்று ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேணும்? இன்னைக்கு ஓட்டையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெற போறோம். அந்த திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தையும் பானம் பண்ணும் பொழுது ரட்சிப்பை பூரணப்படுத்துங்க. இன்னைக்கு சந்தோஷத்தின் நிறைவு இருக்கணும். சொல்லுங்க, அந்த சந்தோஷத்தின் நிறைவு இருக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நிறைவு எனக்கு இருக்கு. எத்தனை பேர் இருக்கணும்னு விரும்புறீங்க? கண்களை மூடி நான் சொல்ல இந்த வார்த்தைகள் என்னோடு கூட சேர்ந்து உண்மையாய் சொல்லும். ஆண்டவரே, இயேசுவே, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. மீண்டும் சொல்லுவோமா? இயேசுவே, ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாருங்க ஆண்டவரே, திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவீர், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொல்லும் நல்வார்த்தை நிறைவேற்றுவீர், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். யுத்தங்களும் போயும் வீட்டிகளும் முறையும் ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். இயேசுக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி
கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற அவருடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி ஒரு குறையில்லாதபடி தேவன் ஒவ்வொரு மாதமும் நம்மளை நடத்தி வருவார். அல்லேலூயா. இன்றைக்கி வாசித்த சங்கீத பகுதி என்ன தெரியுமா? அதாவது ஆரம்பத்தில் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வாசித்த சங்கீதம் 46வது சங்கீதத்தில் 10வது வசனம் நமக்கு வாக்குத்த இந்த மாதத்தினுடைய வார்த்தை என்னது? நீங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். போதும். நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமாம், இப்படி மார்த்தாள் மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தது போல நீங்கள் அமர்ந்திருந்து அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் அமர்ந்திருக்கும் போது தான் தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு நிறைய உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்காக, இந்த மாதத்தின் வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் தேவ சமூகத்தில் எல்லா காரியங்களுக்காக, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளுக்காக, ஆண்டவரே சுகத்துக்காக, பலனுக்காக, கையின் பிரயாசத்துக்காக, எல்லாம் இருக்கிற ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீ செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு உங்களுக்கும் கூடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் வந்து தியானித்து கொண்டிருக்கும்போது ஒரு வசனம் என் மனதில் பட்டது. சங்கீதம் 68 26வது வசனத்தை நாம் கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு பட்டோன்னே எனக்கு இதை குறித்ததான ஒரு காரியத்தை நான் சிந்திக்கவே ஆரம்பித்தேன். அதுவே இந்த வாரத்தினுடைய இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Bless God in the congregation, the Lord from the fountain of Israel அப்படின்னு. அல்லேலூயா. அது தேவனுடைய, அது என்ன தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தோன்றினவர்களே அப்படின்னு. ஆனால் ஆங்கிலத்தில் Bless God in the congregation அப்படின்னா இந்த தேவனுடைய ஊற்றிலிருந்து வந்த கூட்டமே, ஜனக்கூட்டத்தை ஆசீர்வதியும். அதான அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதியும். ஏனென்றால் அவர்கள் ஊற்றிலிருந்து, அந்த ஊற்று எங்கேருந்து ஆரம்பிக்குது? அது பரலோகத்திலிருந்து தான் வருது, அது தேவனிடத்திலிருந்து தான் வருது. அந்த ஊற்று இஸ்ரவேலை ஜனங்களை, அதாவது யாக்கோப்பின் கோத்திரங்கள் மூலியமாக நாம் அந்த வழியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த ஊற்றில் நாம் தோன்றினவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ எங்கேருந்து இந்த ஊற்று வந்தது? இந்த ஊற்றில் இருந்த கிளைகள் எங்கே வந்தது? நாம் எங்கேருந்து உருவாகணும் என்பதை அறிந்து நாம் சபைகளிலே தேவனை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரியுங்கள், ஆராதியுங்கள், துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை சேவை செய்யுங்கள், கனப்படுத்துங்கள். எல்லாம் அப்படி வருது. யார் அவரை ஆராதிக்க முடியும்? அவருடைய ஊற்றிலிருந்து, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து வந்தவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படி வந்த ஜனங்கள் தான் தேவ சபையிலே வந்து தேவனை துதிக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும், தேவனை மகிமைப்படுத்த முடியும், தேவனுக்குரிய எல்லா கனத்தையும் செலுத்த முடியும். எங்கே? சபைகளில். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் கர்த்தரை ஒரு சமூகமாக, அதாவது கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டமாக, ஒரு சமூகமாக கூடி வந்து துதிக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அழைப்பதற்கு, ஆமாம், அந்த அழைப்பு விடுக்கிற வசனமாக காணப்படுது. கர்த்தருடைய வல்லமையையும் அவர் தங்களுக்கு செய்த நன்மைகளையும் நன்றியுடன் நினைவு கூறுகிற ஒரு இடத்துல நாம் கூடி அவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு காரியமாக
இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது அதாவது யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் அங்கே சமாரிய ஸ்திரிக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீர் தாகம் உண்டாகாது, தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூட்டாய். அப்போ என்னது இது? ஊறுகின்ற நீரூட்டாய் இருக்கிறதுனா ஃபவுண்டைன், ஊறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். அப்போ யார் கொடுக்குற தண்ணி? அந்த ஊற்று இயேசுவிடத்திலிருந்து வந்த ஊற்று அவருடைய வாழ்க்கையே மாறிச்சான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருடைய சந்ததியில் வந்து அந்த நீரூற்றினுடைய அந்த ஊற்றிலிருந்து நாம் தோன்றினவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் அந்த கொடுத்திருக்கிற அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? புரிகிறது கஷ்டமாக இருக்குதா? புரிந்து கொள்ள முடியும் இல்லை? ஹல்லேலூயா. ஒரு ஊற்று எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊற்று எங்கே எல்லா இடத்துக்கும் வரும்போது அதுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது இல்லையா? இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வருதுன்னா, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய ரட்சிப்பின் ஊற்றுகளிலே அமர்ந்திருக்கிறார்களோ, அல்லது அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறார்களோ, அல்லது அவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த நீரூற்று உங்களுக்குள்ளே ஊறி வரும் பொழுது நீங்களே அந்த தோன்றினவர்களாக, அந்த ஊற்றில் தோன்றினவர்களாக இருக்கிறீங்க. அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்குது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலின் ஊற்று என்று சொல்வது இது யாக்கோப்பின் சந்ததியை குறிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய மக்களாகிய உங்களையும் என்னையும் குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் தான் தேவனை ஆராதிக்க முடியும். இந்த ஊற்றிலிருந்து வந்தவர்கள் தான் தேவனை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் எங்கே துதிப்பார்களாம்? கர்த்தருடைய சமூகத்தில் சபையில் வந்து கர்த்தரை துதிப்பார்களாம். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். 33வது அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பினுடைய ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அந்த யாக்கோப்பினுடைய ஊற்று எங்கே இருக்குதா? தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உண்டாயிருக்கிறது. அவருடைய வானமும் பனியை பெய்கிறதா இருக்குது. அப்போ அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆமாம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலினுடைய அந்த யாக்கோப்பினுடைய ஊற்றிலிருந்து வந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சொல்லுகிறார், அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே ஒரு ஊற்றாக இருக்கும். அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 48:1 வாசிங்களே. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இஸ்ரவேல் என்று பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றுகளிலிருந்து சுரந்தவர்கள். நீங்களும் நானும் யாரு? ஆமாம், யூதாவின் நீரூற்றுகளிலிருந்து சுரந்து வந்தவர்கள் தான். அதிலிருந்து வந்தவர் கூட்டம் தான் நீங்களும் நானும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த இஸ்ரவேலின் ஊற்று, அந்த இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றின அந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்து மூலியமாக கானானிய ஸ்திரிக்கு சொல்லப்பட்டிருந்த காரியத்தின் நிமித்தமாக தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஜீவ ஊற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஊற்றிலிருந்து தோன்றின நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் தேவ சமூகத்தில் வர முடியும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையின் நடுவே என்ன செய்யணுமா?
ஆண்டவரை தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சபையின் நடுவே இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபம் பண்ணி தனிப்பட்ட முறையில் தேவனை ஆராதிப்பது நல்லது தான். அது தேவனோடு உங்களோடு இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கனெக்ஷன். ஆனால் அதை காட்டிலும் சபை கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த வசனத்தினுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை பாடி துதிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கலாம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம், அவருடைய பாதம் பண்ணிக்கலாம், எல்லாம் வேணாலும் செய்யலாம். அது நல்லது தான். ஆனால் இந்த சபை, அதாவது யாக்கோப்பின் அது சந்ததி, அந்த நீரூற்றிலிருந்து வந்தவளாகிய நீங்களும் நானும் சபை நடுவே நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரை துதிக்க வேண்டும். கூடி வந்து சபை கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை இந்த வசனம் குறிக்கிறது. 68வது சங்கீதம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து நீர் பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தந்துகிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுது பலனையும் சத்துவத்தையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சபைகளின் நடுவே தேவனை மகிமைப்படுத்தும் போது பலனையும் சத்துவத்தையும் நமக்கு வந்து ஆண்டவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உதாரணமாக சொல்லும்போது நாம் எல்லாம் ஒரு காங்கிரிகேஷன், ஒரு கூட்டமாக தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அங்கே சபை நடுவே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்காக உதாரணத்துக்காக சங்கீதம் 133வது சங்கீதத்தை வாசிக்கலாம். 133வது சங்கீதம் ஒரு 3 வசனங்கள் இருக்கிறது, அதை வாசிக்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து, அப்படின்னா என்ன? கூட்டமாய் கூடி ஒரே சிந்தையோடு கூடி வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். அதுதான் ஒரு தனிப்பட்ட முறையில் நாம் சந்தோஷமோ சாதமாக, அதாவது அந்த இன்பத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தாலும் நமக்கு அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த கூட்டமாய் கூடி தேவனை ஆராதிக்கிறது இருக்கிற சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு ஜெபத்தில் இருக்கிறது பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா. தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறது உங்களுடைய ஆத்மா திருப்திக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் சபையாய் கூடி வரும்போது அது எவ்வளவு நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்த வசனம். அப்போ எதுங்க? அதுனா எது? அதுவா? அதுனா எது? ஒரே காங்கிரிகேஷனாக கூடி வருகிற அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு, அந்த தைலம் அபிஷேக தைலம். அல்லேலூயா. ஆரோன் என் மேலே ஊற்றப்பட்டது இந்த சபையார் மேலேயும் ஊற்றப்படுகிறது. காங்கிரிகேஷன் வரும்போது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலே இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்குது. பனி என்பது நல்ல, அதாவது கொழுமையை குறிக்கிறது. அல்ல, கொழுமைன்னா என்ன சொல்கிறது? செழிப்பை குறிக்கிறது. கொழுமைனா செழிப்பு, அந்த செழிப்பை குறிக்கிறது. அந்த பனி நமக்கு வரும்பொழுது அங்கே ஒரு செழிப்பு உண்டாகிறது என்று பார்க்குறோம். அந்த பனி எதை குறிக்கிறது? ஆவியானவரை குறிக்கிறது இல்லைங்களா? இப்போ நம்ம சபை நடுவில் நாம் கூடி வரும்போது அங்கே என்ன ஊற்றப்படுகிறது? பனி. அப்போ ஆவியானவர் நம்ம மேலே இறங்குறார், பனியை போல இறங்கி வருகிறார். ஆக அந்த நல்ல இறங்கும் பர்வதங்களில் இறங்கும் பனிக்கு அது ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கே கட்டளையிடுகிறாரு? நம்ம எங்கே கேதரிங்காக இருக்கிறோமோ, எங்கே காங்கிரிகேஷனாக கூடி இருக்கிறோமோ, எங்கே தேவனை கூடி ஆராதிக்கிறோமோ அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சபை கூடுறதை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே சபையின் நடுவில் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துவதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட துதியை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் செய்கிறோம். அது நாம் செய்கிற நமக்காக
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலில் நம்ம வளரணும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் தேவனோடு நீங்கள் உட்காடுறீங்க. இப்போ மரியாள் வந்து அவங்க வீட்டுக்கு இயேசு வரும் பொழுதுலாம் மார்த்தாள் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறா. மரியாள் மட்டும் என்ன செய்கிறா? அவருடைய பாதத்தில் உட்காந்து என்ன செய்கிறா? அப்போ அங்கே வந்து என்ன நடக்குது? தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறுது இல்லைங்களா? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம வருகிறதுனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஸ்பிரிச்சுவலில் ஒரு மாற்றம் உண்டாகுது. ஒரு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நீங்கள் பெற்று கொண்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆனால் அதே சமயத்தில் சபையாராக நம்ம கூடி வரும்போது இந்த ஆசீர்வாதமும் ஜீவனும் நமக்கு உண்டாயிருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் சங்கீதம் 22:22 வாசிங்க. உங்களுடைய நாமத்தை சகோதரருக்கு, யாருக்கு? கூடி வருகிற சகோதரருக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்கிறோம்? அறிவித்து சபையிலே துதிப்பேன். எங்கே துதிப்போம்? நம்ம கர்த்தருடைய நாமத்தை ஒருவருக்கு ஒருவர் அறிவித்து சபை நடுவே நாம் என்ன செய்கிறோம்? அதே வசனம் தான் எபிரேயரில் 2:12 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 2:12 அதே வசனத்தை தான் கோடிட்டு காண்பிக்கிறார். வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு, யார் சகோதரருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருவர் சகோதரருக்கும் அறிவித்து என்ன அறிவிக்க போகிறீங்க? வாங்க, சபைக்கு வாங்க, நம்ம தேவனை ஆராதிக்கலாம். அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யலாம்? உயர்த்துவோம். அவருடைய நாமமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்குது. வாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய சகோதரருக்கு, நம்முடைய சகோதரருக்கு நாம் அறிவித்து எல்லாரும் கூடி வந்து சபையின் நடுவில் உம்மை துதிப்பேன், துதித்து பாடுவேன், துதித்து மகிழுவேன். அந்த மகிழ்ச்சி தான் இந்த அங்கீகாரத்துக்கு காரணமாக இருக்குது. அல்லேலூயா. எந்த அங்கீகாரம்? சபை கூடி வருகிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த காங்கிரிகேஷன் அல்லது டுகெதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கிற ஒரு காரியம்தான் தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அல்லேலூயா. எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார். அப்போ எங்கே வாசம் பண்ணுகிறார்? நம்ம கூடி இருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. அவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். அல்லது அவர் கேட்கிறார், அவர் பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கேட்கிறார், அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் அதாவது நமக்குள்ளே நாம் ஏறெடுத்தாலும் அல்லது சத்தம் வெளியே வராதபடி நம்ம இருதயத்துக்குள்ளே பேசுகிறாலும் அந்த இருதயத்தினுடைய சத்தத்தை கூட கர்த்தர் கேட்கிறார். கேட்குறாரா? கேட்டிருக்கிறாரா? எங்கே கேட்டிருக்காரு? பரலோகத்துலையா? அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டாலா இல்லையா? உங்கள் ஜெபத்தை கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் காங்கிரிகேஷன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அடுத்தது துதிக்கிறோம். இங்கே வந்து என்ன செய்கிறோம்? சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறோமா? ஆமாம். என்ன செய்கிறோம்? கர்த்தரை வாங்க, கர்த்தர் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி வந்துச்சு அவனுக்கு? அங்கே போனால் ஆராதிக்கலாம், அங்கே போனால் தேவ பிரசன்னத்தை உணரலாம், தேவன் நம்மளோடு இருக்கிறதை உணரலாம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதை உணரலாம், அங்கே மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது என்பதை உணரலாம். அதுக்கு தான் தாவீது சொல்கிறான். ஹல்லேலூயா. நம்ம அங்கே போகிறது காரணம் என்ன? கர்த்தரை துதிப்பதற்காக. ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த நீரூற்றிலிருந்து வந்ததுனால அவரை துதிப்பதற்காக சபை நடுவில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. துதி என்பது என்னென்னா, நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட அல்ல, துதி என்பது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுவது. அதாவது இப்போ ஒரு காரியத்தை நான் இப்போ இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எப்படின்னா, நம்ம பழைய காலத்தில் அங்கே ஆரம்பத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தி நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து வந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சரி. அது வந்து கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்போது இந்த உணர்வை திரும்பி எனக்கு கொடுத்தார், இதை திருப்பி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போது வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பீரியடில் நான் சொன்னேன், ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து முதல் நாளிலேருந்து இனிமேல்ட்டு 7:45 ஸ்தோத்திர பலியை ஆரம்பித்து அந்த இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாம் என்று சொல்லி நான் பேசியிருந்தேன்.
ஆகவே இந்த நாட்களில் அது முன்னாடியே உங்களுக்கு அறிவிக்க முடியாதனால இங்கே வந்தவர்களை கொண்டு இன்றைக்கு ஆரம்பிச்சிட்டோம். இனி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் 7:45 இந்த ஸ்தோத்திர பலி ஆரம்பித்து இதை முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து போக முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்தோத்திரம் என்பது தேவனுக்கு முதல் கொடுக்கிற கனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா. அந்த துதி என்பது தேவனை ஸ்தோத்தரித்தல் அல்லது புகழ்ந்து பாடுகிற பாடல். இதை தான் இப்போ ஆராதனைக்குள்ளே வரும்பொழுது தேவனை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு தான் நாம் ஆலயத்துக்குள்ளே வர்றோம். அதங்க துதியை நாம் ஏறெடுக்கிறோம். பரலோகத்தில் இந்த துதி ஸ்தோத்திரம் தான் இருக்குது. அப்போ பரலோகத்துக்கு ஒத்த சாயல் தான் இங்கே பூமியில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியமாகவும் இருக்கிறது. ரைஸ்ல ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்தோத்தரிக்கிறது என்பது முக்கியப்படுத்துவதை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. துதியை முக்கியப்படுத்துகிறது, ஸ்தோத்திரத்தை முக்கியப்படுத்துகிறது. எங்கே சபை நடுவிலே அதை செய்யப்படுவதை வேண்டும் என்பதை இங்கே எடுத்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 147வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவரை துதிப்பதற்காக ஆலயத்துக்கு போகிறோம், அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் ஆலயத்துக்கு வந்து அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. யாருக்கு ஏற்றது? கர்த்தருக்கு ஏற்றதை தானே செய்ய வரோம். அதனால் தாவீது சொல்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும் அல்லது கற்றுத்தாரும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். இன்றைக்கி நம்ம அப்படி தான் கற்றுக்கொண்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்? அவருக்கு ஏற்றது எது? துதி. அந்த துதியை செலுத்துவதற்கு தான் சபையில் வந்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆகவே இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீங்கள் 69வது சங்கீதம் 30வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும். நீரூற்றிலிருந்து வந்தவர்களை சபையின் நடுவே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ தேவனுடைய நாமத்தை எங்கே பாடினோம்? சபையில் பாடி துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்த. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? அவரை மகிமைப்படுத்த வரோம். பிரைஸ் லார்ட். அவருக்கு பிரியமானதை செய்ய அவரை மகிமைப்படுத்த இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 50வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? ஒன்னையே மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதனால தான் காலையில் வந்தோன்னே ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தி தன் வழியை ஆண்டவருக்காக செவ்வைப்படுத்தும் பொழுது தான் அவனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. 66வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. ஜனங்களே, நம்முடைய தேவனை, கூடி வந்த ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். இப்போ நீங்களும் நானும் துதிக்கிறத வெளியில் இருக்கிற ஜனங்கள் கேட்குறாங்க இல்லையா? கேட்க பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனை இங்கே ஆராதிக்கிற ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்கிறது. அவரை மகிமைப்படுத்துவதற்காக கூடி வருகிற கூட்டம் எப்பொழுதும் இங்கே கூடி வருகிறது. ஹல்லேலூயா. எதற்கு? அவரை துதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்காக தான். ஹல்லேலூயா. அவன் 135வது சங்கீதத்தில் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஊழியக்காரர்களுக்காக இது சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஊழியக்காரர்களாக இருக்கிறதுனா நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் ஒரு ஊழியக்காரர்கள் தான். ஆசாரியர்களும் ராஜாக்களும் யார்? நாங்களே, நீங்கள் தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டில் எது? சபையில் நமது தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டில் சபையில் இருக்கிறவர்களும் தேவனுடைய பிரகாரங்களில் நிற்கிறவர்களும் கர்த்தரை துதியுங்கள்.
கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது அது இன்பமானது. அல்லேலூயா. தெரிந்து கொண்டார். நான் அறிவேன். அல்லேலூயா. போதும் 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள வசனம் தான். அல்லேலூயா. ஆகவே தேவனை நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. சபையின் நடுவிலே அவருடைய நாமத்தை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். துதிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது. துதிக்கிறதுனால எவ்வளோ நன்மை உண்டாகிறது, எவ்வளோ ஆசீர்வாதம் உண்டாகிறது என்பதை வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆனாலும் நேரம் அனுசரித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 138வது சங்கீதத்தில் 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படின்னா என்னங்க? முதல் வசனத்தை என்ன சொல்கிறது? முதல் வசனம், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். முழு இருதயத்தோடு துதிப்பேன். இந்த இருதயத்தில் வேறு எதுக்கு இடம் இல்லை. முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன் இல்லையா? தேவர்களுக்கு முன்பாகனா பரலோகத்தில் இருக்கிற எல்லா மற்ற தேவர்களுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். பணிந்து கிருபையின் நிமித்தமும் உண்மையின் நிமித்தமும் முது நாமத்தை துதிப்பேன். பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் முது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரை எவ்வளவாக கனப்படுத்த வேண்டும், ஆலயத்தில் எப்படியாக ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. வாசிக்கலாம். துதிக்கிறதுனால எவ்வளோ ஆத்துமா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, கேட்கும்போது துதிப்பார்கள், இருப்பதனால் பாடுவார்கள். தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர் நம்மளை பார்க்கிறார், நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவனை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னை உயிர்ப்பிப்பீர், என்னை ரட்சிக்கும். கர்த்தரை துதிக்கிறதுனால, சபையில் துதிக்கிறதுனால இது இவ்வளோ நன்மைகள் நமக்கு வருகிறது என்று நான் அதுக்காக தான் வசனத்தை வாசிக்க சொன்னேன். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் உங்கள் இருதயத்தில் அது ஜீவ நீரூற்றாக பெருக்கெடுத்து ஓடும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுக்காக தான் வசனத்தை வாசிக்க சொன்னது. வாசிங்க. இப்போ நீங்கள் துதிக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை எங்களுக்கு நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. அப்போ சபையில் துதிக்கிறதுனால இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுங்க. நமக்கு தெரிகிறதில்ல. நீங்கள் ஆராதிக்கிற பொழுது இந்த 138வது சங்கீதத்தில் இவ்வளோ 1லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் கவனமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தரை துதிக்கிறதுனால எவ்வளோ நன்மை இருக்கிறது, எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 136ல் 26வது வசனத்தை வாசிங்க. துதியுங்கள் கிருபை என்றும். அப்போ நீங்கள் கிருபை என்னைக்கு இருக்கணும்னா நீங்கள் துதியுங்க. கிருபை வேணும்னா நீங்கள் துதியுங்க. கிருபையினால் நீங்கள் வாழணும்னா துதியுங்க. அல்லேலூயா. ஆகவே கிருபை என்றும் நீங்கள் துதிக்க துதிக்க கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த துதியுங்க, கர்த்தர் கிருபையை உங்களுக்கு பெருக பண்ணுவார். மூன்றாவது காரியம், மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 134ல் 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள வசனம். 134
இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஆண்டவரை என்ன செய்யணும்? ஸ்துதிக்கணும், அப்புறம் ஸ்தோத்தரிக்கணும், கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்கணும். அப்போ கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்கெங்க ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நினச்சா ஆசீர்வாதம் இருக்காமல் தான் வரும். ரட்சிப்பில் ஓட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அதைத்தானே சொன்னார். உனக்கு ரட்சிப்பில் ஓட்டம் இல்லைன்னா பூரணமான ஆசீர்வாதம் வரும். ஓட்டம் இருந்துச்சுன்னா ஓட்டையில் போயிடும். புரியுதா? அப்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும், கைகளை உயர்த்தி ஆராதிக்கணும். அவருக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும்போது இந்த கரத்தை ஆண்டவர் பார்க்கிற அவர் உங்கள் கரத்துக்கு நேராக ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே ஊற்றுகிறார். அதுக்கு தான் கரங்களை உயர்த்தி ஆராதிங்கன்னு சொல்கிறது. ஏன் ஆராதிக்க சொல்கிறேன் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பார்க்கும்போது அந்த கரத்தை பார்க்கிறார். என் பிள்ளைய கரங்களை உயர்த்தி என்னை ஆராதிக்கும் பொழுது நான் சும்மா இருக்க முடியாது, என்னை ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கரங்களை உயர்த்தி ஆராதிங்கள் என்று சொல்லி ஒரு சில பாடல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் உன்னதத்தில் இருக்கிற தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மேலே ஊற்றுகிறார். இது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு உன்னதமான ஆசீர்வாதம் நம்ம மேலே ஊற்றப்படுவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்துக்கு நாம் வருவது நோக்கம் அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் வருகிறோம். ஹல்லேலூயா. அப்படி வருகிற உங்களை அவர் வெறுமையாய் அனுப்புறதில்லை, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். சங்கீதம் 147 12 14 வரைக்கும். 147 12 எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? அந்த முதல் வாசனம் 12வது வசனத்தை வாசனை. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் ஜனமே, என் சபையே, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை நீ துதி. நீ ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் உன் வாசல்களை, உன்னுடைய தாழ்பால்களை எல்லாம் பலப்படுத்துகிறார். ஒருவன் உள்ளே நுழைய முடியாதபடி, சத்துரு கூட உனக்குள்ளே நுழையாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் உன் வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறாருல்ல. அப்போ தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குது. நான் சாதாரணமாக நினைக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் அது ஆம் என்றும் ஆமேன் என்று உள்ளது. அது ஜீவனாக இருக்குது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வரும்போது ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. உங்கள் மூலியமாக அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி துதி என் மனமே, துதிகட்குள் வசிப்பவரை, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா. நன்றியுடன் பாடு மனமே. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போதே உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் நிற்பிக்க கொடுத்தமுடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த சரீரமாகி இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிற இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை புசிக்கும் போது எங்களுடைய மேலே ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே எல்லா சாபத்தின் கிரிகள் அழித்து ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா பாவத்தை நீக்கி எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க. இந்த அப்பம் எங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே இணைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த ரசத்தை ஆசீர்வதிக்கும்படி சார்லஸ் ஜெபம். நன்றிகள் செலுத்துகின்றோம். தகப்பனே அப்பா, உம்முடைய திருவிருந்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்த மகா பெரிய இரக்கத்திற்காக கிருபைக்காக உமக்கு கொடாகோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, ரசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உம்முடைய நாமத்தை ஸ்தோதரிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தமாக நீர் மாற்ற வேண்டும்படியாக உம்முடைய நாமத்தை ஸ்தோதரிக்கின்றோம் ஆண்டவரே. எஸ் ராஜா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியாக தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உம்முடைய நாமத்தை ஸ்தோதரிக்கிறோம். உம்முடைய வருகை பரியந்தமும் அப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உம்முடைய நாமத்தை ஸ்தோதரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முட்காலுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், முட்காலுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பந்தியிலே பங்கு பெற கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில
ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14 வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது, சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வாக்குத்தத்த இந்த வசனத்தின்படியாக நாம் ஒருவருக்கொரு நாம் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த பந்தியில் பங்கு பெற்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அப்பமும் ரசமும் மீதியாக இருக்குது. இதுக்கு ஏற்ற ஆட்களை தேவன் அனுப்பி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை யாராவது அபாத்திரமாய் இந்த பந்தியிலே பங்கு பெற்றிருப்பார்கள், ஆனால் அவர்களை கர்த்தர் தயவாய் மன்னித்து அவர்களை ரட்சித்து வழி நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பந்தியில் பங்கு பெற்ற யாவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் கண்மணியை போல பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உமது மகிமையும் உமது வல்லமையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களுடைய ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.